நரசிம்ம சுவாமி உற்சவமூர்த்தி பிரகலாதவர்தன் திருநாமம். பிரகலாதர்னா சுவாமிக்கு பக்தனுக்கு அபயம் காட்டுறதுனால பக்தன் பேரை உற்சவருக்கு திருநாமம். சுமார் 2000 வருஷத்துக்கு பழம்பெரும் கோவில்னு ஸ்தல புராணமாக சொல்லப்படுறது. சிவன் ரூபமாக இங்கே பெருமாள் 3 கண்ணோடு இருக்கிறதுனால இங்கே பிரார்த்தனை எல்லாம் ஒத்தப்படையாக சொல்லப்படுறது. இங்கே பக்த கோடிகள் அநேகமாக நிறைய சென்னையிலிருந்தும் பிற மாநிலத்திலிருந்தும் இங்கே பிரார்த்தனை ஸ்தலமாக பெருமாளெல்லாம் வழிபட்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். விசேஷ லீவு நாள் விடுமுறை தினத்தில் நல்ல கூட்டங்கள் வரும். ஜாபாலி மகரிஷி இங்கே தவம் செய்ததாகவும் இரண்யனை சம்வாரம் பண்ணிட்டு இந்த புஷ்கரனில் கையலமிண்டு நரசிம்மர் 3 கண்ணோட இந்த ஜாபாலி மகரிஷிக்கு பிரத்யக்ஷம் ஆனதாகவும் இங்கே ஸ்தல புராணம் சொல்லப்படுறது. இங்கே நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு போய் நாளைன்னு கிடையாது, இன்றைக்கி பிரார்த்தனைனா இன்றைக்கே நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அது நிறைவேறிடும். சரௌதஸ்மார்த்தாதிகங் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ. அஸ்மத் பரமகுருப்யோ நமஹ. ஸ்ரீமத் விகணச மகா குருப்யோ நமஹ. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பாடலாதி நரசிம்ம சுவாமி ஸ்தல புராணத்தை பற்றி ஒரு 2 வாக்கியம் என்னால் முடிஞ்சது நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் பக்தாலாம் தெரிஞ்சுக்க மாதிரி பிரார்த்திக்கிறோம். வாமம் பாதம் பிரசாரியம் சுசிமணி விலசிதம் தட்சிணம் குஞ்சயித்வா வாமோரண்ய சஹஸ்தம் வரதமபயதம் பாணினா தட்சிணேன சங்கம் சக்கரம் சசானம் சசிநிபவனிதம் சர்வவந்தியம் திரிநேத்திரம் வந்தேகம் பாடலாத்ரௌ விலசிதமணிஷிதம் வஜ்ரதம்சம் ஸ்ரீநரசிம்மம். அஹோபிலவல்லி நாயகா சமேத ஸ்ரீ பாடலாதி நரசிம்ம சுவாமி இங்கே க்ஷேத்திரம். இந்த பெருமாளுக்கு ஒரு கை அபயஸ்தம், இடது கையை தொடமேல ஊனின்றிருக்கார், வலது காலை மடிச்சு இடது காலை தொங்க போட்டுருக்கார், சங்கு சக்கரம் சதுர்புஜமாக ஏழியிருக்கார். இது பாடலாத்ரின்ற க்ஷேத்திரமாக சொல்லப்படுறது. ஜாபாலி மகரிஷி இங்கே தவம் செய்ததாகவும் இரண்யனை சம்வாரம் பண்ணிட்டு இந்த புஷ்கரனில் கையலமிண்டு நரசிம்மர் 3 கண்ணோட இந்த ஜாபாலி மகரிஷிக்கு பிரத்யக்ஷம் ஆனதாகவும் இங்கே ஸ்தல புராணம் சொல்லப்படுறது. 2வது கோரிக்கையாக ஜாபாலி மகரிஷி வேறு ஏதாவது கேட்குறாரு அப்படின்னு கேட்குறதுனால 2வது கோரிக்கையாக ஜாபாலி மகரிஷி இங்கே வர பக்தர்கள்லாம் அனுகிரகம் பண்ணி அவளை க்ஷேமமாக வச்சுக்கணும்னு பிரார்த்திக்கிறார். அப்படியே ஆகட்டும் சொல்லி நரசிம்மர் இங்கே எழுந்தருள்ளார். இங்கே ஸ்தலவிருட்சம் பாரிஜாத்த புஷ்பம், அந்த புஷ்பத்தினால ஆராதனை பண்ணுறார். இந்த ஸ்தல புராணத்தெல்லாம் பிரம்மாண்ட புராணத்தில் பல்லவர் ராஜா படித்து இதை மாதிரி நரசிம்மர் க்ஷேத்திரம் இருக்குது, அந்த கோவிலை அதை நல்லதாக அமைக்கணும்னு நினச்சி இங்கே தேடி வரார். இங்கே தேடி
இது மொத்தம் மூங்கில் காடாக இருந்ததாகவும் இந்த குகைக்குள்ளே வந்து இந்த நரசிம்மரை கண்டுபிடிச்சி சுமார் 100 ஏக்கர் கோவிலை சுற்றி பெருமாளுக்கு எழுதி வைக்கிறார். அதனால்தான் சிங்கப்பெருமாள் கோவில் ஊர் பேரும் கோவில் பேரும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த க்ஷேத்திரத்தில் சுமார் 2000 வருஷத்துக்கு பழம்பெரும் கோவில்னு ஸ்தல புராணமாக சொல்லப்படுறது. சிவன் ரூபமாக இங்கே பெருமாள் வந்து 3 கண்ணோடு இருக்கிறதுனால இங்கே பிரார்த்தனை எல்லாம் ஒத்தப்படையாக சொல்லப்படுறது. 7 பிரதட்சணம், 5 பிரதட்சணம், 3 பிரதட்சணம், 1, அதே மாதிரி 7 வாரம் 11 வாரம் வரைக்கும் வராங்க. அவள் பிரார்த்தனைகள்லாம் பூர்த்தியாகி அவள் வந்து சௌக்கியத்தை அடைஞ்சி பெருமாளுக்கு கைங்கரிய நிமித்தமாக எல்லாமே பண்ணுறாங்க. இந்த கோவில் பிரம்மோற்சவம் வந்து வைகாசி சுவாதிக்கு தீர்த்தவாரி நடைபெறுறது. இன்றைய தினத்தில் 7ஆம் நாள் திருமஞ்சனம் நீங்கள் எல்லாம் கண்டருளி இன்றைக்கி தேர் பூர்த்தியாகி பெருமாள் ஆஸ்தானத்தில் இறங்கி திருமஞ்சனம் ஆறுது. இதுதான் இந்த கோவிலோட ஸ்தல புராணம். ஜெய் நரசிம்மா. चिदन्ते नमस्तंभो शंभूत विष्णु चिदन्ते जगद्दक्षिणावतारः चिदन्ते रे पडलात् विवासं चिदन्ते नारसिंह प्रसीद प्रसीदः. விசேஷமான நமது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் அமைந்துள்ள பாடலாத்து நரசிம்ம பெருமானுடைய சன்னதி விசேஷமான பல்லவர காலத்து திருக்கோவில். கோவில் 2000 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில். நரசிம்மவர்மன் மகேந்திரவர்ம காலத்தில் கோவில் கட்டப்பட்டதாக ஐதீகம். அதுக்கு முன்பதாக பெருமாளிங்க சுயம்பு மூர்த்தியாக புகையில் ஜாபாலி என்ற முனிவருக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம். பெருமாளுக்கு இங்கே நெற்றிக்கண் விசேஷம். இங்கே விசேஷமான உற்சவம் இந்த மாதம் வைகாசி மாதம் இன்றைய தினத்தில் திருமஞ்சனம் தேர் திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்றது. இன்றைய தினத்தில் பிரம்மோற்சவம் இந்த வைகாசி சுவாதி தீர்த்தவாரி கணக்கு வைத்து அதன் பிரகாரம் பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடிய விசேஷ உற்சவம் ஆவணி மாதத்திலே பவித்ரோத்சவம் நடைபெறும். பௌர்ணமி பூர்ணாவதி முன்னிட்டு பவித்ரோத்சவம். மாசி மாதத்திலே சுவாமிக்கு தெப்ப உற்சவம் நடைபெறும். இந்த விசேஷ உற்சவங்கள்லாம் நடைபெறுகின்றது. நரசிம்ம சுவாமி உற்சவமூர்த்தி பிரகலாதவர்தன் திருநாமம். பிரகலாதர்னா சுவாமிக்கு பக்தனுக்கு அபயம் காட்டுறதுனால பக்தன் பேரை உற்சவருக்கு திருநாமம். பக்தன் பேரை முன்னிறுத்தி பிரகலாதனுக்கு அபயம் காட்டுறதுனால பிரகலாதவர்தன் அப்படின்னு திருநாமம். பாடலாத்திரி அப்படின்னா பெருமாளுக்கு பாடலாத்திரி நரசிம்மன் திருநாமம் உண்டு. என்ன காரணம்னா சிவந்த வலை நரசிம்மராக இருப்பார், அதனால் பாடலாத்திரி அப்படின்னு பேர். பாடலாத்திரி சிவந்த வலை நரசிம்மர், அதனால் பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள்னு பெருமாள் திருநாமம். தாயார் அகோபிலவள்ளி தாயார், பிரணவகோடி விமானம், சுத்த புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய விசேஷ சன்னிதானம், பிரார்த்தன ஸ்தலம். இங்கே பக்த கோடிகள் அநேகமாக நிறைய சென்னையிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் இங்கே பிரார்த்தனை ஸ்தலமாக வந்து பெருமாளெல்லாம் வழிபட்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். விசேஷ லீவு நாள் விடுமுறை தினத்தில் நல்ல கூட்டங்கள் வரும். எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி சேவிக்க ஏதுவாக வசதிகள் உண்டு. பகவானை சேவித்து வெற்றிக்கன் இங்கே விசேஷம். அது சேவிப்பதனாலே அனைவருக்கும் விசேஷமான நற்பலங்களும் நல்ல ஒரு சிந்தனைகளும் ஏற்படுவதாக ஐதீகம். அதன் பிரகாரம் நாளை என்பதில் நரசிம்மரிடத்தின்னு ஒரு வாசகம் உண்டு. இந்த பக்தர்களால் எழுதின வாசகம். என்ன காரணம்னா இங்கே நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு போய் நாளைன்னு கிடையாது. இன்றைக்கி பிரார்த்தனைனா இன்றைக்கே நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அது நிறைவேறிடும். அதுதான் நாளை என்பதில் நரசிம்மரிடத்தின் பிரார்த்தனை. இன்றைய தினம் பிரகலாதவர திருமஞ்சனம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து புறப்பாடுகள், இதைத் தொடர்ந்து
நாளை 8ஆம் நாள் குதிரவான உற்சவம், 28/5/2026 குதிரவான உற்சவம், 29 தீர்த்தவாரி சுவாதி என்று தீர்த்தவாரி பெருமாள் குலத்தங்கரை ஏறி சுத்த புஷ்கரனிலே தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். சக்கரஸ்தான விசேஷ திருமஞ்சனம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து அன்று மாலை புஷ்ப பல்லக்கிலே புறப்பாடு நடைபெறும். இதைத் தொடர்ந்து தோதசாராதம், அப்புறம் விடை சாத்தி உற்சவம் என்று 5 நாட்கள் இங்கே விசேஷமாக உண்டு. எல்லாரும் பெருமாளுடைய திவ்ய அனுகிரகம் பெற்று பெருமாள் நரசிம்மருக்கு அனுகிரகத்திற்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்கிறோம்.